ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இதை நீங்க சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி புல்காக தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு எப்பயும் உருளைக்கிழங்கு குருமா அப்படி பண்ணிருக்கீங்களா? ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை பாராட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுல. அடிக்கடி செய்யவும் சொல்லுவாங்க இனிமேல்ட்டு. அந்த அளவு டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. 10 நிமிஷம் இருந்தா போதும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு போல் எடுத்திருக்கேன். போல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி போட்டிருக்கேன் நீல வாக்குல. இது கூடவே குடமிளகாவை ஒரு சின்ன குடமிளகா ஃபுல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஒண்ணு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் செய்யற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 பேருக்கு ஒரு வேளைக்கு போதுமானதா இருக்கும். நல்லா இது கூடவே இப்ப நான் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட கரம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். கூடவே நல்லா கலரி விட்டுருங்க. கலர்ன பிறகு எண்ணெய் மட்டும் ஊத்துங்க, தண்ணி ஊத்திடாதீங்க. லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கலரி விட்டுட்டேன். உங்களுக்கு வெங்காயம் குடமிளகாவுல நல்ல மசாலா போட்டாய் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. மூடி வச்சுட்டேன். இதுக்கிடையில நானு வேர்க்கடலையும் எள்ளையும் வச்சிருந்தேன். அது கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வந்துடுறேன். உங்ககிட்ட எள்ளு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் போட்டீங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டாவும் இருக்கும். இது நான் வறுத்தது வந்துட்டு அரைச்சிட்டேன். இப்ப இந்த அரைச்ச கலவையை இதே கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுவும் சேர்ந்து நல்லா மசாலாவோட சேர்ந்து வரட்டும். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு ஒரு 4 பல் தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன் வாசனைக்கு. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேப்சிகம் வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. தண்ணி எதுவும் நீங்க ஊத்த வேண்டாம். ஏன்னா இதுல இருக்க உப்புல தக்காளியில ஒரு தண்ணியே போதுமானதா இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை வேற போட்டிருக்கோம் தெரியுங்களா? அதுவே உங்களுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுலயே உங்களுக்கு நல்லாவே குடமிளகா வெந்து வர ஆரம்பிக்கும். தேவைப்பட தண்ணி நிறைய தெளிச்சுக்குங்க, நிறைய ஊத்த வேண்டாம். நல்லா கிளறி விட்டுட்டேன். இங்க பாருங்க, ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு நல்லாவே கலர் நல்லா மாறி வர ஆரம்பிச்சுட்டு இப்ப இது கூடவே நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வேணாம்னு இங்க விட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்ப இது கூடவே தயிர் ஒரு சின்ன கப் அளவு சேர்த்துக்கிறேன். கெட்டி தயிரா தான் நல்லா இருக்கும், ரொம்ப புளிக்க வேண்டாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. தயிர்ல இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபேட்லாம் இங்க பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மேல கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்க அடிக்கடி மசாலாலாம் போட்டு செய்யாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்டான ரெசிபி, சிம்பிளா செய்யக்கூடியது. சப்பாத்திக்கு ரொம்பவே ஆப்டாவே இருக்கும். புல்காவுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணுங்க. ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.